நேரடியாக கர்த்தருடைய நாமம் அப்படின்ற தலைப்பிலே பேச பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தினார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசுவது, பாடுவது, கர்த்தருடைய நாமத்திற்காக காரியங்களை செய்வது எல்லாமே அது ஆச்சரியமான அனுபவம். அல்லேலூயா, சந்தோஷமான அனுபவம். ஆண்டவருடைய நாமத்திற்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்க துணிந்தவர்கள் உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை விட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா, இயேசுவின் நாமம் மேலான நாமம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அந்த பாடல் பாடணும். பெருகமன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எத்தனை பேர் நீங்கள் ரசி பாடினீங்கன்னு தெரில. இந்த பாட்டு எடுத்தவொடனே பல அடிகள் இருக்குது அப்படின்னு தான் யோசனை வருது. நான் இன்னும் 2-3 போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன். ஆண்டவர் நாமத்தை சொல்லி, யெகோவா ஈரே கலங்கலப்பா, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீங்க, யெகோவா ஷாலோம் சமாதானம் கொடுக்குறீங்க, யெகோவா நிசி வெற்றி கொடுக்குறீங்க சொல்லி 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 பாடிக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்தியை கூட ஒரு ஆராதனையாக, ஒரு கொண்டாட்டமாக அவர் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் கொண்டாடணும். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமம் விலையேற பெற்ற நாமம். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், அது உன்னதமான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பேசுறது, அதை கேட்கிறதே நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அது அதிசயங்களை கொண்டு வரும். நம்ம அவருடைய நாமத்தை குறித்து பார்க்கும்போது நம்ம இப்படி ஆலயமாய் நாம கூடி வருகிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேத வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 24, 20வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பொதுவாக இந்த வசனத்தை எப்படி நாம் நினைப்போம் அப்படின்னா, நாம் எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்கே நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அது சந்தோஷம்தான், அதுவும் செய்வார் தான், அல்ல சந்தேகம் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, நான் என் நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறேனோ அங்கே நீ வரும்போது நான் உங்களை அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். அது எருசலேமை குறித்து சொல்கிறார். தேவாலயத்தில் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிற அந்த ஆலயத்தில் நீங்கள் என்னிடத்துல என்னை ஆராதிக்கும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அங்கே ஆண்டவர் முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிற இடம். ஆமென். ஆலயத்துக்கு ஏன் வரும்? ஆலயத்துக்கு வரணுமா கண்டிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் விருப்பம்தான். ஆனால் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிடுவோம். தேவன் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு இடம் பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ள தங்களுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தணும்னு நினச்சிட்டு விதவிதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில கூட்டத்தார் இப்படி சொல்றாங்க, நானே ஒரு ஆலயம் தானே, புதிய ஏற்பாட்டின்படி நீங்களே அந்த ஆலயம் சொல்லப்பட்டிருக்குல்ல, நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நீங்களே அந்த ஆலயம், நான் எதுக்கு இன்னொரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆலயத்துக்கு போறதில்லை. அப்படி ஒரு பெரிய டீம் இருக்கு. எல்லாம் ஆன்லைன்லேயே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிச்சுப்பாங்க, பேசிப்பாங்க. ஆலயம்லாம் அவங்களுக்கு இல்லை, ஆலயமே இல்லை. இப்படி ஒரு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே சிலர் இருக்கிறாங்க. எதுக்கு நான் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு. நான் திரியேக தேவனுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, திரியேக தேவனுடைய காரியத்தில் நான் சொன்ன ஆச்சரியமா இருக்கும். நாம் ஆலயமாக இருக்கிறது
பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். திரியேக தேவனை வைத்து நாம் பார்த்தோம்னா இந்த ஆலயம் வந்து பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறான். அங்க தேவன் வாசம் பண்றாரு. ராஜாதி ராஜா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்றாரு. அங்க ஆராதனை நடக்குது, துதிகளை நாம் ஏறெடுக்கிறோம். நீங்க ஆலயம்தான், உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து இன்னும் அடுத்த லெவல். என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். எங்க 2-3 பேர் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணலாம் கூடுறீங்க பார்த்தீங்களா, இது இயேசு கிறிஸ்துவின் ஆலயம். பிதாவின் ஆலயம் எது அப்படின்னு சொன்னா, எல்லா ஆலயமும் கூடி நிற்கிற இடத்துல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் அங்க ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. ராஜா இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. ராஜா இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். ஹல்லேலூயா. ராஜாவின் கண்கள் துன்மார்க்கரை சிதறடிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வருகிறது காரணம் அவருடைய நாமம் இங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க வரும்போது உங்ககிட்ட வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றேன். ஆலயத்துக்கு ஓடி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஆண்டவர் அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது அவரே சொன்ன காரியங்களை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். 20வது அதிகாரம் யாத்திராகமம் 20:7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணா யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாம அவருடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இதுல வந்து அவங்களுக்கு கவனம் இல்லாம இருக்குது. ஆண்டவருடைய நாமத்தை தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது. உபயோகமற்ற வார்த்தைகளுக்காக, செயல்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதை அடிக்கடி யூஸ் பண்றோம்னு நினைச்சு தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாத அவங்க மனசே அதை வந்து உணராத சொல்றாங்க. ஒரு தேவ மனுஷன் இப்படியே சொல்றாரு, பிசாசு துரத்தும் போது கூட ஆண்டவருடைய நாமத்தை வந்து நிறைய தடவை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. ஏன்னா அவருடைய நாமத்தை சொல்லுறதுனால நம்ம துரத்த போறது இல்லை. அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை அறிந்ததினால தான் நம்ம துரத்த முடியும். புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களும் அந்த நாமத்தை தான் சொல்றீங்க, அந்த பிசாசு துரத்துறவங்களும் அந்த நாமத்தை தான் சொல்றாங்க. எப்படி வந்து அது அந்த காரியம் நடக்குது அப்படின்னா, அந்த நாமத்தை சொல்றதுனால மட்டும் அல்ல, அந்த நாமத்தின் அதிகாரத்தை அறிகிற அறிவு தான் நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து டிராஃபிக் அந்த சிக்னல் நின்று ஒரு பெரிய லாரியை கை காட்டுது, லாரி நிற்குது. இவர் கையினாலே அந்த லாரி நிற்குது இல்லை, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தினால. இவர் ஒவ்வொரு முறையும் நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன், டிராஃபிக் போலீஸ், அதனால நீ நில்லு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் அவன் சரியா அந்த அதிகாரத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நாமும் அப்படிதான். சில நேரங்களில் பிசாசை துரத்தும் போது ஒரு வார்த்தையுமே சொல்லுறதில்ல, போ வெளியே, அவ்வளோதான். ஏன்னா அந்த அதிகாரத்தில் தான் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் இல்லாமல் நம்ம நிற்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்க எல்லாம் அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமத்தின் மகிமையை நாம் உணரணும், நம்ம பேசணும், அதை நினைக்கணும், அதை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த ஒரு பாடலை பாடலாம், போன வாரம் கூட பாடணும்ல. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும்
நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. இருதயத்தை திறந்து அவருடைய நாமத்தை கொண்டாடலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் கொஞ்சம் பாடலாம். நான் விருப்பப்படுறது என்னன்னா, அவருடைய நாமத்தை புகழ்ந்து அவரை உயர்த்தி அந்த நாமத்தின் மகிமையை நமக்குள்ள அனுபவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அது ஆச்சரியமான வல்லமையை நமக்குள்ள உருவாக்குகிற ஒரு நாமம். ஹல்லேலூயா. His name is a strong tower. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை. நம்ம ஒரு முறை போன தடவை சொல்லும் போது சொன்ன வல்லமையை உருவாக்கக்கூடிய ஒரு டவர் அது நமக்குள்ள. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் நமக்குள்ள வல்லமையை உருவாக்கும். அவருடைய நாமம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புரியாது. நீங்க எப்படி அது உருவாக்கும், எது மாதிரி சொல்லணும் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாம் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுது, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவர் நாமத்தில் எல்லா பேய்களும் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அப்படியே சொல்லுவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்துவே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்துவே. உயர்த்துவோம் இயேசுவின் நாமத்தை. ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே சந்தோஷமாக ஓ, அந்த பாக்கியத்தை நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ, ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம்
எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம். ஆமென். ஓ, கொண்டாடலாமா? கொண்டாடலாம். நாமத்தை கொண்டாடுவோம். இயேசு, 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 இயேசு நாமம், இயேசு நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவன் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு, இயேசு, இயேசு. ஓ, ஹalleluya. ஓரேலி மஹரவஸ்யதல் லேப்ரோனோசேகா. ஓ, ஹalleluya, 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 ஹalleluya. கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya. ரபனா சிங்கமோதியா தலரபோ சிங்கமோதியா. ஹalleluya, 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 ஹalleluya. மகிமை. ஆமென். ஓ, மகிமை, 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 மகிமை. உம்முடைய நாமத்தை பாடி ஆடி கொண்டாடணும். ஹalleluya. அவருடைய நாமத்தை நினைக்கும் போதே, உண்மையாய் அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மகிமையை நோக்கி பார்க்கும் பொழுது தானா ஆடணும் தான் தோணுது. ஹalleluya. நான் சங்கீதக்காரனை யோசிச்சு பார்க்கிறேன், தாவீதை யோசிச்சு பார்க்கிறேன். அவர் எப்படி ஆடி இருப்பாரு அப்படின்னா இப்படிதான் நினைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மகிமை, எவ்வளோ பெரிய நாமத்தை நாம் பெற்ற ஜனமாச்சே. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்க அந்த வேதத்தை தோரான்னு சொல்லுவாங்க, அந்த சுருளை தோல்ல வச்சுட்டு அவங்க ஒரு பண்டிகை, கூடார பண்டிகையில தோல்ல வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. அவங்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்குள்ள இன்னும் வரல. ஆனா அந்த வேதத்தின் மேலேயும் தேவனுடைய நாமத்தின் மேலேயும் அவங்களுக்கு இருக்கிற அந்த வாஞ்சை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. உண்மைதான். யெகோவா தேவனுடைய நாமத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த பாட்டுல ஒரு வரி என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. என்னன்னா, கடைசி வர சரணம் சொல்லுது, 4வது சரணம், அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இந்த பாட்டை பாடி ஆண்ட சமூகத்துல அதை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை ரொம்ப ஆழமா என்ன தொட்டுச்சு. என்னன்னா, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கு இல்லை. நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு ஒரு நாமம் தெளிவா இருக்குது. என்ன தெரியுமா? யெகோவா. அவங்க அந்த நாமத்தை தெளிவா பெற்ற ஜனங்க கொண்டாடுறாங்க. ஒருவேளை இயேசு அப்படின்ற நாமம் வரலன்னா நாம எங்க போயிருப்போம்? இன்றைக்கு அவரோடு கூட வாழ்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாமத்தோடு நம்ம வாழ்றோம், தேவனுடைய நாமத்தோடு வாழுகிறோம் என்றால் அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரணத்தை மட்டும் பாடலாமா? அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு வேறே நாமம் நமக்கில்லை. மார்பிள கைகளை வைத்துக் கொண்டு சொல்லுங்கப்பா, அவரோடு வாழ மறுபடியும் சொல்லலாம். நித்தம் அவரோடு
மனசதுக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமதே. ஓ மனுஷர் ஆராதிக்கலாம் 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 அவருடைய நாமத்தை கட்டி அணைப்போமாக, அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ அவருடைய நாமம் உங்களுடைய நெற்றியிலே இருக்கிறது, அவருடைய நாமம் உங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ நாம் பாக்கியம் பெற்றவர்கள், நாம் பாக்கியசாலிகள். ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் ஒன்று இருக்கிறது, அந்த நாமம் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்காக இந்த பூமிக்கு வந்த நாமம், இந்த பூமிக்கு வந்த நாமம் ஓ இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் நமக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு இயேசு கூப்பிடுங்க. அன்றைக்கு இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் சந்தித்த நாமம் அது. இயேசு 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 இயேசு. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya நன்றி சொல்ல ஆமென். ஹalleluya 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற இந்த நேரத்தில் உங்களுக்கான காரியங்கள் சந்திக்கப்படுகிறது. நீங்க வீட்டுக்கு போகும்போது தெரியும் உங்களுக்கான அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காக அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே அதை செய்து விட்டது. அதை செய்கிற நாமம் இயேசு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வேற எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் நாமத்தை நீ உயர்த்துவாயானால், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாயானால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹalleluya. I am the Lord God Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். Glory 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 glory. Hallelujah hallelujah hallelujah. மகிழ்ச்சி hallelujah, மகிமை சந்தோஷம் hallelujah hallelujah. Glory 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 glory. இயேசு நாம பரணசில பதரணமஸ். Hallelujah 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 hallelujah. அந்த நாமத்தை அனுபவிங்க, அவருடைய நாமத்தை அனுபவிங்க. ஓ ஹalleluya. இந்த நாமத்துல வல்லமை இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லாம் அதுல இருக்குது. இந்த நாமத்தோட நீங்க உறவாட அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நடக்குது, நடந்துடுச்சு. ஹalleluya நடந்துடுச்சு. ஹalleluya. வியாதிகள் நீங்கிடுச்சு, பலவீனம் நீங்கிடுச்சு. ஓ உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய கைக்கு காரியங்கள் வந்து நேரிடும். ஓ உன்னுடைய பணம் உனக்கு கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். உனக்கு தடையா இருந்தது உடைக்கப்பட்டது. அவருடைய நாமத்தை நீ ஆராதிக்க அவருடைய நாமத்தை நீ அனுபவிக்க உயர்த்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. மாறாதவைகள் மாறுகிறது, நடக்காதவைகள் நடக்கிறது. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya ஜீசஸ். நன்றி சகோதரரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி. ஆமென். அவருடைய நாமத்தை ஆராதிச்சு கொண்டே இருந்தெல்லாம் தான் தோணுது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாமத்தை குறித்து தான் நான் பேச போறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமென். அது நமக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்துல தேவனுடைய மனிதர்கள் ஆண்டவரை தேடும் பொழுதெல்லாம்
அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்க வேத புத்தகத்துல வாசிப்பாக்கலாம், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உன்னதமானது. அவருடைய நாமத்துக்கு ஈடான ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமையானது. அவருடைய நாமத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இந்த நாமத்துல வல்லமை இருக்குது. இந்த நாமத்தை நாம உபயோகப்படுத்துகிறதுல நாம அதிகமாய் கவனத்தை செலுத்தணும். தேவனுடைய நாமம் தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய நாமம் மகிமையான காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில செய்ததை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக தேவனை சந்திக்கும் பொழுது தேவ மனிதர்கள் அவருடைய நாமத்தை கேட்கிறதையும் நாம் பார்க்க முடியும். யாக்கோபை தேவன் சந்தித்த போது, அவனை அவர் ஆசீர்வதித்த போது, யாக்கோபு தேவனை பார்த்து கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன? மோசே தேவனை சந்தித்த போது கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன? மனோவா தேவனை சந்திக்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, உம்முடைய நாமம் என்ன? உம்மை கனப்படுத்தும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ கேட்பானே அது அதிசயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மைதான், அது அதிசயம். ஹல்லேலூயா. அதை விவரிக்க முடியாது. அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். நாம் பாடினபடி கர்த்தர் நாமம் என் புகலிடமே. அதில் பார்த்தீங்கன்னா யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலம் அப்படிலாம் நிறைய நாமங்கள் வருது. பழைய ஏற்பாட்டின் படி அவருடைய நாமம் ஏகோவா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மோசேயை ஆண்டவர் சந்திக்கும் போது இப்படிதான் தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் யெகோவா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 3வது அதிகாரம் யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். அதுக்கு முன்பாக தான் மோசே ஆண்டவர் கிட்ட கேட்கிறார், ஒரு நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராக இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்றவர் தான் யெகோவா அப்படின்றது. இருக்கிறேன், ஐ ஆம். ஹல்லேலூயா. இருக்கிறேன், ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆங்கில வேதாங்க புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அது கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கோம், IAM அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த நாமத்தை குறித்து நம்ம கவனிக்கலாம். இந்த நீதிமொழிகள் அந்த 18வது அதிகாரம் 10வது வசனத்தை ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும்பொழுது, the Lord is a mighty tower, the Lord is like a strong tower அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி எழுதப்பட்டிருக்குது, லிட்ரல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் இப்படி எழுதப்பட்டிருக்குது, the name of Yehovah is a tower of strength. the name of Yehovah அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. the name of Yehovah, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, யெகோவாவின் நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேயோடு ஆண்டவர் யெகோவா என்னும் நாமத்தில் வெளிப்பட்டார். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் உங்களோடு இருக்கிறவர், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவர். ஹல்லேலூயா. என் கூட யாரும் இல்லை, எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோடு இயேசு இருக்கிறார். அவருடைய நாமம் உங்களோடு இருக்கிறது. அவருடைய நாமம் உங்களோடு இருந்தால்
மோசேயை நடத்தின தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மோசேக்கு முன்பாக எகிப்தின் மந்திரவாதிகள் நிற்க முடியல, பார்வோன் நிற்க முடியல, எந்த வல்லமையும் நிற்க முடியல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன். ஏகோவா என்ற நாமத்தினாலே நான் உனக்கு அறியப்பட்டிருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். அவருடைய நாமம் பலத்த காரியங்களை செய்ததை நாம் பார்க்க முடியும். இதை தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். 75வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தருடைய நாமம் நம்மோடு கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் எழுதுறாரு. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஆண்டவர் நாமம் கிட்ட இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அதிசயமானவைகள் நடக்கும். அல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கணுமா? அவர் நாமத்தை கூப்பிடுங்க. அல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கணுமா, அற்புதங்கள் நடக்கணுமா, அவருடைய நாமத்தை கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை ஜஸ்ட் சொல்லுங்க. மற்ற நேரத்தில் நீங்க சொல்றது இல்லை. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் நாமத்தை கொண்டாடுங்க, ஆண்டவர் நாமத்தை சொல்லுங்க. ஏகோவா, ஏகோவா ராஃபா, ஏகோவா ஈரே, ஏகோவா ஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நீங்க நிறைய சொல்லுங்க. அவர் நாமம் சமீபமாக இருந்தால் அதிசயமான கிரியைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த அதிசயமான நாமம் மோசையோட கூட இருந்தது. மோசையோடு இருந்ததுனால எல்லா பார்வோனுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையும் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் நாமம் மாறவே இல்லை. இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற நாமம் அந்த நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து அவனை பலப்படுத்தும்படி ஆண்டவர் காரியங்களை சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அவனை ரொம்ப பலப்படுத்திருக்குன்னு நான் நம்புறேன். நான் யோசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் யோசிச்சு பார்த்துருப்பான், மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தார் இல்லை, அது போதும் நமக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீ அவருக்கு சொந்தம். கர்த்தருடைய நாமம் உன் மேல எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நெற்றில இயேசுவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நாமத்தோடு அவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க வேதத்தை வாசிப்பீங்களானால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. சாரி, இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஆண்டவர் ஜனங்களோட பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கேட்குறாங்க, ஆபிரகாம் முன்னாடியே நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முன்னவே நான் இருக்கிறேன், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வசனம் அந்த வசனம் ஆபிரகாம் முன்னமே, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல ஆண்டவர். அந்த வசனத்தை எடுத்து யோவான் 8:56 வாசிக்கலாம். யோவான் 8:56 57 அப்படியே வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு,
ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். நீங்க இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. இதுக்கு எதுக்கு கல் அடிச்சாங்க யூதருங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் முன்னாடியே நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆபிரகாம் முன்னாடியே நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு போய் கல் அடிக்க ஏன் போனாங்க? இல்ல, அது பேச அவரு ஒரு, அதாவது மூளை அவருக்கு வந்து அவர் சுய நினைவு இல்லாமல் பேசாரோ. நம்மளுக்கு அவர் வயசு வந்து 33 தான். அப்போ 30லேருந்து 33க்குள்ளே தான் இருக்குது. இந்த டைமில் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்னப்பா இவர் இப்படி பேசாரு அப்படின்னு விட்டு போயிடலாம். அவர் எதுக்கு கல்லடிக்க போனாங்க? வேதத்தில் ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. வேத வல்லுநர்கள் சொல்லும்போது, ஒரு வேத ஆசிரியர் இப்படி சொல்றாரு, மோசே தேவனை சந்திக்கும் போது ஆண்டவருடைய பேரை கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன அவருடைய நாமம் என்ன, அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இங்கே ஏகோவா யாவே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த இதெல்லாம் விளக்கத்துக்கு நம்மளுக்கு நேரம் ஆகும். நம்ம இன்னொரு சமயத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் மோசேக்கு சொன்ன தம்முடைய நாமத்தின் அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹயா ஹயா அப்படின்னு சொன்னார். இதுதான் அவர் சொன்னது. இப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க எபிரேய மொழியில நான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களாம். நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் கிட்ட அவர் மோசே கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரா, உங்க பேரு என்னன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு ஹயா அப்படின்னு, நான் தான் அப்படின்றார். அப்படின்னா ஐ ஆம், இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் அதில் இருக்குது, கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் நான் தான். ஏன்னா 10 வித்தியாசமான பொருள்கள் இருந்தால் அதுக்கு பேர் சொல்லலாம். 10 மனுஷர்கள் இருந்தால் அதுக்கு வித்தியாசமான பேர் சொல்லலாம். வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் சொன்னார் நான் தான் அப்படின்னார். அல்லேலூயா. ஹயா அப்படின்னு சொன்னார். இவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் இவர் ஆச்சரியப்பட்டார்னா, மனுஷங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க எபிரேய மொழியில பேசும்போது நான் தான், நான் இதை செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த எபிரேய மொழியில இந்த வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் மோசே. இது தேவன் உபயோகப்படுத்தினால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எபிரேய மொழியில ஹயான்னு சொல்லாம ஹனி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டார். புரியுதா நான் சொல்றது? ஹயான்னு சொல்ல வேணாம், ஹனின்னு யூஸ் பண்ணுங்க. ஹயான்னு இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் மட்டும்தான் சொல்லணும். தேவன் மட்டும்தான் சொல்லத்துக்கு அவர் சொன்னதுனால யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசும்போது வேதத்துல ஆபிரகாம் உண்டாகத்துக்கு முன்னாவே நான் இருக்கிறேன் சொல்ற இடத்துல அவர் யூஸ் பண்ண எபிரேய மொழி வந்து ஹயா அப்படின்னு யூஸ் பண்ண. அப்பதான் எல்லாருக்கும் கோவம் வந்தது. ஹயா அப்படின்னா தேவன் உபயோகப்படுத்துற வார்த்தையை நீ யூஸ் பண்ற, உன்னை கல்லடிச்சு சாவடிக்கணும். ஏன்னா அவங்களுடைய சட்டத்தின்படி தன்னை தேவன் என்று சொல்லுகிறவனை கல்லடிச்சு சாவடிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு ஹயா நான் இருக்கிறேன் அப்படின்ற. இருக்கிறேன் அப்படின்ற இடத்துல நீங்க ஆங்கில பைபிளை வாசி பாருங்க, அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர்ல IAM அப்படின்னு போட்டிருக்கோம். இருக்கிறேன் அப்படின்றது ஒரு செயல் அல்ல, ஒரு பண்பு அல்ல, அது தேவனுடைய நாமம். ஹல்லேலூயா. ஐ ஆம் அப்படின்னா அது வந்து ஒரு செயலோ ஒரு காரியமோ இல்லை, அது அவருடைய நாமம். இப்ப எப்படின்னா அன்பு அப்படின்றது அது ஒரு உணர்வு இல்லை, செயல். அன்பு கூறு அப்படின்னு சொல்றோம். ஆனா அன்புன்ற பேர்ல மனுஷங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற சொல்லுகிறதாவது இருக்கிறேன் அப்படின்றதே அவர் பேர் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நாமம் யெகோவா. இயேசு கிறிஸ்துவுக்கு எபிரேய மொழியில பேரு ஜெகோஷுவா. எல்லாமே அப்படியே அந்த பேர் எல்லாமே ஒரே ஒன்றுக்கு நேரம் தான் போகும். உங்களுக்கு சொல்லும் போது வித்தியாசம் மாதிரி இருக்கும். இந்த எழுத்தை அறிந்தவர்கள், மொழியை அறிந்தவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரே பேர் தான். ஆண்டவர் சொன்னாரு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன். இந்த இடத்துலலாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தினது தேவன் உபயோகப்படுத்துகிற நானே அப்படின்னு சொல்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்.
யோவான் சுவிசேஷம் எழுதும்போது யோவான் குறிப்பாக அவர் அந்த சுவிசேஷத்தை எழுதுனதுக்கு காரணமே இயேசு தான் தெய்வம், தேவன், அதாவது பிதா அப்படின்றத வெளிப்படுத்த தான் அவர் எழுதினார். அவர் எழுதின நோக்கத்தில் ஒரு முக்கியமான நோக்கம், அந்த யோவான் சுவிசேஷத்தில் ஒரு 7 தடவை ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் சொல்றார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே அப்படின்றார். இந்த இடத்துலலாம் ஆண்டவர் அவரை தேவனாக சொன்னார். இன்னைக்கு நிறைய அதான் என்ன சொல்லுதுன்னு தெரில, அவங்க புத்தி இருக்கா இல்லையான்னு தெரில, அவங்க கேட்குறாங்க இயேசு வந்து தன்னை தெய்வம் சொல்லியிருக்காரா பைபிளில் அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. எவ்வளோ அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, சும்மானா ஏதோ ஒரு கேள்வியை கேட்கறது. இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். நானே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகத்துக்கு முன்னவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவருடைய நாமம் தான் யெகோவா என்பது. வாசிங்க சங்கீதம் 68:4. சங்கீதம் 68:4வது வசனம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா. அல்லேலூயா. ஆமென். அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். வண்டர்ஃபுல். அல்லேலூயா. எப்படி எழுதப்பட்ட வேதத்தை பாருங்க. அவர் நாமம், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். என்ன அனுபவம் இது? இது என்ன அனுபவம் யோசிச்சு பாருங்களேன். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். இதுதான் அனுபவம், இதுதான் நம்மளுடைய அனுபவம், இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். என்னன்னே தெரியாது, ஆனா சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் அவரோடு இருக்கிற சந்தோஷம் பெருசு. ஆமென். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். எப்படி அனுபவிச்சு இருக்காங்க பாருங்க ஆவியானவருடைய வல்லமையை. நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். யார் அது? வனாந்தரங்களில் ஏறி வருகிறவர் யாரு? இயேசு தான். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரங்கள்ல உபவாசம் இருந்து அவர் நடந்து வருகிற காட்சியை சங்கீதக்காரன் பார்க்கிறான். வனாந்தரங்கள்ல ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் பேர் என்ன? யெகோவா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் தான் யெகோவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அதுதான் சபை ஆராதனை. தேவனை பாடுறோம். தேவனை பாடுங்க, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணி பாடி வர்ஷிப் பண்ணி அவருடைய நாமத்தை பேசுங்க அப்படின்றாங்க. அதுதான் சபை ஆராதனை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மோசேயோடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பார்வோனின் கைக்கு அவர்களை விடுவிக்க மோசேயை பயன்படுத்தினவர் நம்மையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மையும் விடுவிப்பார். நம்முடைய காரியங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். நம்மை கொண்டு அநேகரை விடுவிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை அவர் போஷிப்பார், அவர் நம்மை நடத்துவார், நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தில் எல்லாம் நடக்கும். தீமையும் நன்மையாய் மாறும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா. இந்த நாமத்தை நீங்க ஆராதிங்க, கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை நாம் பார்க்கும்போது, இந்த மனிதனுக்கும் அவருடைய நாமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீங்க வாசிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில்
பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இந்த இடத்துடைய இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை பலி கொடுக்கும்படி ஆண்டவர் அவனிடத்துல சோதிக்கும்படியாக சொன்னபோது, பலி கொடுக்க அவங்க குமாரனே பலி கொடுக்க போகும்போது அந்த குமாரன் ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், அப்பா பலிக்கு எல்லாமே இருக்குது, ஆனா ஆடு இல்லையே. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, அவருடைய மனப்பக்குவம் நீங்க கவனிக்கணும். எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். சொந்த பிள்ளையை நம்ம பலி கொடுக்க போறோம், பலி எங்கன்னு என் பிள்ளை கேட்குறானே அப்படின்னு சொல்லும்போது நிறைய விதங்களில் யோசிச்சு பார்க்கலாம் அவருடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும்னு. விசுவாசத்தின் அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா அவருக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. நார்மலாக ஒரு மனுஷனை யோசிச்சு பார்த்தா ரொம்ப போராட்டம் இருந்திருக்கும். ஆனால் எப்படியோ அந்த மனுஷன் அறிக்கையிட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அவர் நாமம் இருக்கிறது. அவர் நாமம் என்னன்னா யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அவர் பார்த்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்க ஆரம்பத்தில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கில பாடலை பாடணும். He is Jehovah, God of creation. He is Jehovah, Lord God Almighty, God of Abraham, God of salvation, God of Messiah. He is our provider. அவர் நமக்கு போதுமானவர். யெகோவா தேவன் வல்லமையுள்ளவர், என்னை முற்றும் குணமாக்க வல்லவர். அவர் நமக்கு போதுமானவர். யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு போதுமானவர். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நம்மை போஷிப்பார். நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எப்படி போதுமானவராய் இருக்கிறார் அப்படின்னா, இந்த சம்பவத்தில் அந்த பலி கொடுக்க போகும்பொழுது ஒரு ஆட்டுக்கடா அங்க இருந்தது. அந்த ஆட்டுக்கடா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது. நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் நமக்கு போதுமானவர். நம்மை வாழ வைக்க அவர் நமக்கு போதும். ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்படைவதற்கென்று வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் நமக்கு போதுமானவர். அவர் நமக்கு போதுமானவர். எப்படின்னா அவர் நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. நீங்க யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருக்கிற காரியங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷமா வாழ்றது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய லைஃப்ல சமாதானமே இருக்காது. இந்த ரட்சிப்பை அவர் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். எப்படி ஆபிரகாம் காலத்துல ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அதே போல நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் நமக்கு போதும். God of salvation, ரட்சிப்பின் தேவன் அவர். நமக்கு அவர் போதுமானவர். நான் உதாரணமா சொல்லும்போது இப்படி சொல்லுவேன். நமக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், அவர் சொல்ற ஆலோசனை கேட்குறோம். இதுவே நமக்கு ஜுரம் அப்படின்னு, ஜுரமோ உடம்பு சரியில்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நாமே படித்து கற்றுட்டு மருந்து கண்டுபிடிச்சி போட்டு நல்லாக்கிறது எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் ஒரு மருத்துவர் செய்திருக்கிறார். ஒன்றும் வேணாம், அவர்கிட்ட போனால் போதும். ஹல்லேலூயா. இப்படி தான் இந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அவங்களே தேடினாங்க. அவங்களுடைய செயல்கள்னால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாங்க. ஆனால் கிடைக்கல. நமக்கு அது இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசேயர், வேதபாரகர் இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி, கவனிங்க, பரிசேயர் வேதபாரகர் இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் யோசிக்க மாட்டீங்க. அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? பரிசேயர் வேதபாரகர்லாம் என்ன, அவங்களாம் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க,
அவங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா நீங்க உங்களுக்கு அதிகமா இருந்தா தான் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த அடிப்படையில் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், யாரும் போக முடியாது. பரிசேயர் வேதப்பாரகர்கள் இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும். போனா ஒரு பரிசேயன் போனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணத்துக்கு, ஒரு ஆயக்காரனும் போனான், பாவியும் போனான். பரிசேயன் தன்னுடைய நீதியை சொன்னா, நான் 3 தரம் ஜெபம் பண்றேன், 2 தரம் உபவாசிக்கிறேன், தசமம் கொடுக்குறேன், அவனுடைய நீதியெல்லாம் சொன்னான். இந்த நீதியை விட பெரிய நீதி இந்த மனுஷனுக்கு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். ஆனா அவரே நமக்கு தேவனால் நீதியாய் மாறிட்டார். இவங்களுடைய நீதியை விட பெரிய நீதி நமக்கு ஒன்று இருக்குது. அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொன்னா பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவ்வளவுதான், கிருபையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த நீதியை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவர். யெகோவா ஈரே நமக்கு போதுமானவர். ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதுமானவராய் இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உரிமையாக கொண்டவராக தேவ மனுஷங்க இருந்தாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போகணுமோ அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு பலத்த துருகமாய் அவர் இருந்தார். அவன் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் அவனுக்கு பலத்த துருகமாய் இருந்தார். அவருடைய இருதயத்திலே அவருடைய நாமத்தை குறித்து ஒரு எண்ணம் இருந்தது. என்ன தெரியுமா? யெகோவா ஈரே, எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஆமே, இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும், அவருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்கணும். யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. ஆமென். உன்னுடைய காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு வந்திருக்கிறாயா? உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யெகோவா ஈரே, அவர் ஆபிரகாமின் தேவன். எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்க நாமம் இருக்கிறதுனால நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கல. உங்களுடைய நாமம் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் நாமம் உங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நாமம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவருடைய நாமத்தை பலத்த துருகமாய் வைத்திருந்தார், பலத்த துருகமாய் வச்சிருந்தார். நிறைய இடங்கள்ல ஆபத்துகள் வருகிற நேரத்துல, பிரச்சனைகள் வருகிற நேரத்துல அவர் அவனை பாதுகாத்தார். அவனுக்கே தெரியாது ஆண்டவர் பாதுகாக்கிறது. ஆனா ஆண்டவரே நேரடியாக போய் காரியங்களை மாற்றினார். அபிமெலேக்கு அவனுடைய ஆபிரகாமுடைய மனைவியை அவன் சொந்தமாக்க நினைத்த போது கர்த்தரே அந்த மனுஷனை சந்தித்து காரியங்களை மாற்றுகிறார். ஆபிரகாமை குறித்து ஒரு பயத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார்.
மோசேயோடு தேவன் இருந்தார், ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இருந்தார், நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நம்மோடு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய நேரங்களில் இந்த வார்த்தை, இந்த நாமத்தின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சூழ்நிலை, ஆனால் இந்த நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். யெகோவா ஈரே, பார்த்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோடு கூட வாழும்பொழுது நாம் சந்திக்கிற காரியங்கள் ரொம்ப கஷ்டம் போல தெரியலாம், ஆனால் பயப்பட வேணாம். அவர் நாமம் நமக்கு இருக்குது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நமக்காக அவர் நின்று யுத்தம் பண்ணுவார். நமக்காக அவர் வழக்காடுவார். ஹல்லேலூயா. ஜான் ஜெபராஜ் ரொம்ப அழகா பாடல் எழுதியிருக்காங்க. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் எனக்கு கலக்கம் இல்லை. ஹல்லேலூயா. நான் வேலை செய்ய ஆரம்ப நாட்களில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. வேலை செய்த ஆரம்ப நாட்களில் ரொம்ப ஒரு 2100 ரூபாய்க்கு தான் சம்பளத்துக்கு போனேன். இப்படி போகும்போது வெளியே வேலைக்கு போகிறதுக்கு என் வண்டியை எடுத்துகிட்டு போவேன். ஸோ கன்வெயன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. போயிட்டு வரது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு எழுதி கொடுக்கணும். கொடுத்தா ஒரு அதுக்கேற்ற காசு கொடுப்பாங்க. ஒரு 300 ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 300 ரூபா அந்த டைமில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசு. எனக்கு அது தேவையாக இருந்தது. ஆனால் அந்த எழுதி கொடுக்குறதுல ஒரு சின்ன எனக்கு ஒத்து போல, மனசு சரியாக வரல. அப்படி எழுதி கொடுத்து இது ஏதோ கொஞ்சம் தவறாக வர மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் வீட்டு வாசலில் நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே உட்காந்துருக்கும் போது நான் முடிவு பண்ணேன், இப்படி வேண்டாம், நமக்கு ஆண்டவர் இருக்கார், இனிமேல் இது எழுதி கொடுக்கூடாது. நான் எழுதி கொடுத்தா கொடுத்துருவாங்க, அவங்களே கேட்க மாட்டாங்க. நான் எழுதி கொடுத்தா அதை நான் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்களோ இல்லையோ, நான் வாசலில் உட்காந்துங்கிறேன், யார் கண்ணும் என்னை பார்க்கல. நான் யோசிச்சது யாரும் பார்க்கவே இல்லை. நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் இல்லை. நான் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறேன். எங்கள் சாரு, என்னுடைய பாஸ் இருந்தார். அவர் கூப்பிட்டாரு, கண்ணா இங்கே வாமா அப்படின்னாரு. கூப்பிட்டோடனே அவர் சொன்னார், நீ இந்த மாதம் எழுதி கொடுப்பல அப்படின்னாரு. ஆமாம் சார். எவ்வளோமா வரும் உனக்கு, அதிகபட்சம் எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், 200 ரூபா 250 ரூபா வரும். சரிம்மா, இனிமேல் நீ எழுதி கொடுக்காத, இதை உன் சம்பளத்துலேயே நான் ஆட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. 300 ரூபாவை ஆட் பண்ணிடுறேன், போதுமாம்மா அப்படின்னு கேட்டார். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் எனக்கு அது பெருசு. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் நினைக்கிற சின்ன சின்ன அசைவுகளை கூட அவர் அறிகிறவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை காத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு நாமம் உண்டு, யெகோவா நிஷி. ஹல்லேலூயா. யெகோவா நிஷி. வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:15. யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, யெகோவா நிசி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் மோசே. அப்படின்னா என்ன, எதுக்கு வச்சார்னா, கர்த்தர் வெற்றி கொடுத்தார். யெகோவா நிசினா வெற்றியின் தேவன் அவர். லார்ட் இஸ் மை பேனர். வெற்றி கொடி. தேவன் என் வெற்றி கொடி. ஹல்லேலூயா. அவரே என் வெற்றி கொடி. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி இல்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் உங்களோடு கூட இருக்குமானால் அவர் உங்களுக்கு வெற்றி தருவார். அவருடைய நாமம் வெற்றியை கொடுக்கிற நாமம். யெகோவா நிசி என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இந்த அமலேக்கியரை ஆண்டவர் மடங்கடித்ததை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இது.
அமலேக்கியரை கர்த்தர் முறியடித்தார். ஏன் இது ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு சொன்னா, இந்த அமலேக்கியரை குறித்து தேவனுக்கு ஒரு பயங்கரமான கோபம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த அமலேக்கியரை குறித்து தேவனுக்கு ஒரு பயங்கரமான கோபம் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அமலேக்கியரை மனசில் ஆண்டவர் வச்சிருந்து சவுல் கிட்ட சாமுவேலை அனுப்பிச்சு சொல்றார், அமலேக்கியர் எனக்கு பண்ண காரியத்தை நான் மனசில் வச்சிருக்கேன், அதனால இவங்களை போய் சங்கரி, ஒருத்தரை கூட விடாமல் எல்லாத்தையும் சங்கரி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அமலேக்கியரை மனதில் வைத்ததுனால மோசே காலம் எங்க, சாமுவேல் சவுலுடைய காலம் எங்க? அவ்வளோ நாள் ஆண்டவர் சொல்றார், நான் இதை மனசில் வச்சிருக்கிறேன், அவங்கள ஒருத்தரை கூட விடாது, எல்லாத்தையும் சங்கரி அப்படின்னு சொன்னார். எல்லாரையும் வெட்டிடு, ஒருத்தரை கூட விடாத அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் ஏன் இவ்வளோ கொடுமையான காரியங்கள் சொன்னாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது. என்னை நேராக சந்திச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களே அப்போ யோசிப்பீங்க, ஓ இப்படி காரியங்கள் இருக்குதா அப்படின்னு. இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் பல ஜனங்கள் வந்தது, எவ்வளோ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தாங்க. ஏன் இந்த அமலேக்கியரை மட்டும் ஏன் அவர் இவ்வளோ ரொம்ப விடாமல் அவர்களை நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கரம் வச்சு அவங்கள அடித்தார் அப்படின்னு சொன்னால், இந்த அமலேக்கியன் அப்படின்றவன் இவங்களுடைய வம்ச வரலாறை நம்ம பார்த்தோம்னால் நமக்கு நேரம் இல்லை. இவன் யாக்கோபு ஏசாவினுடைய மறுமனையாட்டியினுடைய பிள்ளை, ஏசாவினுடைய மறுமனையாட்டியோடைய பிள்ளை. இவன் வளர்க்கப்படும் போதே சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டான். ஏன்னா அமலேக்கு வளர்க்கப்பட்டது எப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய சுதந்திரத்தை என் தம்பி பறிச்சுட்டான், ஆனால் என் தகப்பன் ஆசீர்வதித்தது போல அவங்க கை நம்மளுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்றது சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டதுனால இந்த அமலேக்கு அவனுக்குள்ள ஒரு வெறி இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேலே இருந்துனே இருந்தது. அவங்களுடைய சந்ததியில் இருக்க எல்லாருமே இவர்கள் மேலே ஒரு கண்ணு இருந்துனே இருந்தது. கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவ்வளோ நாள் அடிமையாக எகிப்துக்குள்ளே இருந்தால் கூட இந்த ஜனங்க விசுவாசித்தோ இல்லையோ, அந்த அமலேக்கு விசுவாசிச்சான். என்னன்னு, இவங்க எப்படி இருந்தாலும் வெளியே வந்துருவாங்க, ஏன்னா இவர்களுக்கு மேலே இருந்த அபிஷேகம், இவர்களுக்கு மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது, இவர்களை யாரும் அடிமையாக வைக்க முடியாது அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க. அல்லேலூயா. அப்ப அமலேக்கு கவனிச்சுட்டே இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கரெக்டா விடுதலையாகி அங்கிருந்து புறப்படுற செய்தியை அவன் அமலேக்கு கேட்ட போதே புறப்பட்டான், இவங்களை இப்பயே காலி பண்ணிடணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு வஞ்சம் வைத்து செயல்பட்ட ஒரு கூட்டம். அதனால்தான் ஆண்டவர் அடிச்சார், அதனால்தான் அடித்தார். வேத சரித்திரத்தை நீங்க பார்ப்பீங்களா, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அமலேக்கு குறித்து ஆண்டவர் மனசுல இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா அது நடந்துதா அப்படின்னு கேட்டா, சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லும் போது சவுல் போய் எல்லாமே செஞ்சுட்டு ராஜா, அந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக அவர் உயிரோட கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்துட்டு சாமுவேல் கேட்குறாரு, ஆடு மாடுங்கள்லாம் கொண்டு வந்துடுறாரு. சாமுவேல் பார்க்குறாரு, என்ன ஆண்டவர் ஒருத்தர் கூட விடக்கூடாதுன்னு சொன்னார், நீ ஏன் கொண்டு வந்த அப்படின்னு அவன் வேற மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் இப்போ நம்ம வேணாம். அப்போ அந்த ராஜானா அந்த நாட்டு மனுஷன் தானே, அவனுடைய நிலைமை அந்த ராஜாவை சாமுவேல் சாவடிச்சிடுறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த டைமில் எல்லாருமே சாகடிக்கப்படலை. எப்போ இது நடந்தது அப்படின்னு சொன்னால், மொர்தெகாயின் காலத்தில் யூதருக்கு விரோதமாய் எழும்பின ஒருத்தன் தான் ஆமான். அவனுக்கு பேர் என்னதுமா, ஆகாகியனாகி ஆமான். இந்த ஆகாக் அவங்களுடைய ராஜ வம்சத்தையே அவன் காப்பாற்றி எடுத்துன்னு வந்தான். சவுல் அவன் கொண்டு வரும்போது அந்த ராஜ வம்சத்தையே காப்பாற்றி கொண்டு வந்தான். அதில் இந்த ராஜாவை மட்டும்தான் வெட்டினார் சாமுவேல். அவங்களாம் அப்படியே விடப்பட்டு மறுபடியும் அவங்க பெருக ஆரம்பித்தாங்க. அதில் வந்தவன் தான் ஆமான். அந்த ஆமான் மறுபடியும் அந்த அமலேக்கின் ஆவி என்ன பண்ணிச்சா, யூதர்களை முற்றிலும் அழிக்க நினைச்சது. அமலேக்கின் ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ விடாது. பாருங்க, ஆமான் எப்படிப்பட்டவனா வந்தானா, ஒரு யூதர் கூட இருக்கக்கூடாது. சட்டம் என்னது, ஒரு யூதர் கூட இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் மொர்தெகாயை கொண்டு ஒரு அமலேக்கியன் கூட, அதாவது ஒரு ஆகாகிய வம்சம் கூட இல்லாதபடி எல்லாரையும் சங்கரிச்சார். இன்னைக்கு அவங்க வானத்தின் கீழே இல்லவே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் உங்கள் கால்களின் கீழே கொண்டு வருவார். அல்லேலூயா.
அவர் சொன்னதுதான், சங்கரிக்கப்பட்டதுதான். ஆமென். ஹல்லேலூயா. சங்கரிப்பேன் என்று சொன்னா வானத்தின் கீழ் இல்லாமல் போவார்கள் என்று சொன்னால் அப்படியே தான் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிஸ்ஸி. அவர் கொடுத்தா வெற்றி தான், கொஞ்சம் கூட மிச்சம் ஆகாது, எல்லாத்தையும் சங்கரிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எவ்வளவு கரெக்டா. அதுவும் நீங்க இன்னும் அந்த வேதத்தை ஆராய்ஞ்சிங்கன்னா, மொர்தெகாய் சவுலுடைய கோத்திரத்தாகிய பென்யமீன் கோத்திரத்தான் தான், சவுலுடைய வம்சத்துல வர்ற ஒரு மனுஷன் தான். சவுல் செய்ய விட்டதை அவனுடைய வம்சத்துல இருக்கிற ஒருத்தனை வச்சே ஆண்டவர் செஞ்சுட்டார். மொர்தெகாய் ஒரு யூதன் அப்படின்னு வாசிக்கிறோம், ஆனா அவன் பென்யமீன் கோத்திரத்தான். சவுலுடைய வம்சத்துல வந்தவனை வச்சு அந்த அமலேக்கை அடிச்சார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிஸ்ஸி. இந்த நாமத்தின் வல்லமை, அந்த நம்பிக்கை தான் இவர்கள் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் இருக்கும். யெகோவா நிஸ்ஸி, அவர் என்னுடைய வெற்றி கொடி, அவர் எனக்கு முன்பாக செல்கிறார். இந்த தைரியம் தான் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகம். சின்ன கூட்டமா இருந்தாலும், இன்னைக்கு ஒரு சின்ன தேசமா இருந்தாலும் அவங்களுடைய டிக்ளரேஷன்லாம் பாருங்களேன், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். காரணம் என்னன்னா, அவர் எங்களுடைய வெற்றி கொடி, அவர் வெற்றி கொடி. நாங்க ஒன்றும் பண்ண போதில்லை, அவர் யுத்தம் செய்வார், எங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். ஆனா கோலியாத்தை எதிர்த்து வந்தபோது இந்த ஜனங்க அதை மறந்துட்டாங்க. ஒருத்தனுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது, யெகோவா நிஸ்ஸி, தாவீது. அவன் சொன்னா, வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா அந்த வசனம், ரொம்ப அழகான வசனம். வேற எந்த வார்த்தையும் சொல்லல. அவன் சொல்றான், அவரை நான் நம்புகிற அந்த நம்பிக்கையில வர்றேன் அப்படின்னு சொல்லல, நேரா சொல்றான் பாருங்க, அவரை நாமத்தினாலே நான் வர்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். யோசிச்சு பாருங்க, இது பயங்கரமான ஒரு விசுவாசம், தேவனுடைய நாமத்தின் மேல இருக்கிற ஆழமான அஸ்திவாரம் அது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், பெரிய மனுஷன், ஜைஜாண்டிக்கா பெரிய ராட்சத உருவம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எதிராக ஒரு சின்ன பையன் ஒரு ஆயுதமும் இல்லாம அவன் எதிர்க்க போறான் அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. சிங்கத்தையும் கரடியும் அழிக்க கிருபை தந்த தேவன் இந்த கோலியாத்தையும் அழிக்க கிருபை தருவார், பலன் தருவார். அவர் வெற்றி தருகிற தேவன். அவருடைய நாமம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருந்தா வெற்றி எனக்கு நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் நம்பும் போது வெற்றி நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாமத்தை நம்புகிற நம்பிக்கையிலேயே அது இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்க நம்பும் போதே வெற்றி உங்களுக்குள்ளே அது இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வெற்றி கொடி. ஹல்லேலூயா. பயப்பட வேணாம், தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களை குறித்து, எதிர்த்து வருகிறவர்களை குறித்து நீங்க பயப்பட வேணாம். அமலேக்கியரை சங்கரித்த தேவன் உங்களுடைய விரோதிகளை சங்கரிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை ஒன்று மோகன் சிலாசஸ் அண்ணா அவங்க சொல்லுவாங்க, ஒன்று பட்சிப்பார் இல்லைன்னா ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஒன்று அழிச்சிடுவார் இல்லைன்னா ரட்சித்துடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த உலகத்திலேயும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 அவர் நாமத்தை, ஓ ஜீசஸ், அப்பா, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு.
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்த்தலாமா இந்த நாமத்தை? ஓ, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தில வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க வாழ்க இயேசு நாமம், நாமம்